ஒரு ஊர்ல ஒருத்தர் கொடுக்கவே மாட்டாரு, ஒரு கஞ்சனா இருந்தாரு, ஆனா யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. ஒரு நல்ல காரியத்துக்கு புறப்பட்டாங்க, பாருங்க நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுங்க. செக்கா நீங்க கொடுங்களேன், நாங்க மாத்தவே மாட்டோம். 1 லட்சம் ரூபாய் செக் கொடுங்க, நீங்க போட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க, நாங்க மாத்தவே மாட்டோம், அப்படியே கொண்டாந்து திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னா. அப்ப கூட செக்கு லீஃப் வேஸ்ட் ஆச்சு, வேணா அதுக்கு நாங்களே காசு கொடுத்துட்றோம். சரி ஞாபகமா கொடுத்துடணும். 1 லட்சம் ரூபாய் போட்டு செக்கு போட்டு கையில் கொடுத்தாரு, வச்சு அப்படி ஞாபகம் திருப்பி கொடுத்துடணும். சரி இதை எடுத்துட்டு போய் காமிச்சாங்க பாருங்க, அந்த ஊருக்கு அத்தனை பேர் ஷாக் ஆயிட்டான். அவரு 1 லட்சம் கொடுத்தாரா? அவரு 1 லட்சம் கொடுத்தாரா? அவரா கொடுத்தாரு? அப்ப வழக்கமா 5 லட்சம் கொடுக்கணும், 10 லட்சம் கொடுத்தான். ஏன் அவரே 1 லட்சம் கொடுத்துட்டாரு அப்படின்னா அப்புறம் நாம எப்படிப்பா, நாம நியாயமா அவரு 1 லட்சம் கொடுத்துருக்காருப்பா அப்படின்னு அவன் கொடுத்தான் பாருங்க. அந்த ஸ்கீமுக்கு வேண்டிய பல கோடி ரூபாய் வசூலாகி போச்சு, ஒரு நல்ல காரியத்துக்கு, ஒரு ஏதோ ஒரு சேரிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாம் வேணுங்களா வசூலாகி போச்சு. ஆனா அவன் இவருக்கு போன் பண்ணி, என்ன நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க போல இருக்கேன், நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம், ஐ எம் வெரி ஹாப்பி, நானும் 2 லட்சம் கொடுத்துருக்கிறேன், நானும் 3 லட்சம் கொடுத்துருக்கிறேன், உங்க செக்கு பார்த்தேன், அது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப. அவருக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு, இவ்வளவு பேர் நம்மளை பாராட்டுறான், இவ்வளவு பேர் போன் பண்றான் அப்படின்னு. அவங்க திரும்பி கொண்டாந்து அந்த 1 லட்சம் செக்கை கொடுத்தவொன்னு சொன்னாரான், இது வரைக்கும் நான் கொடுத்ததே இல்லை, கொடுத்தா எப்படி இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது, அதனால அந்த 1 லட்சம் ரூபா உங்ககிட்டே இருக்கட்டும், அந்த செக்கு நீங்க போட்டு எடுத்துங்க, கொடுக்கறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்குங்கிறத நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. உண்மை கொடுப்பதுல எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்குங்கிறது கொடுத்து பார்க்க தெரியும். குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறோம், அன்பு தான், என்ன பெருசா கொடுத்துட்டோம், அன்பை கொடுத்தோம்னா அந்த குழந்தை அடையிற ஆனந்தம் இருக்கு, சாதாரணமான ஆனந்தமா. அப்பா அவசர அவசரமா வெளியே போயிட்டு இருந்தாரு, அப்பா காப்பி குடிச்சிட்டு பாப்பான்னு குழந்தை கூட கப்பை நீட்டுச்சு, கப்புல ஒண்ணும் இல்லையேன்னா, என் அன்பு ரொம்ப வழியுதே பாக்கலையாப்பா, கப்பு முழுக்க என் அன்பு ரொம்ப வழியுதே நீ பாக்கலையாப்பா. அப்ப அந்த அப்பாக்கு எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் நாம் கொடுப்பது உண்மையில் பொன்னோ பொருளோ உறுப்போ அல்ல, கொடுப்பது இதயத்திலிருந்து சுரக்கிற அன்பு, அதன் மூலம் நாம் அடைவது முக்தி. அன்பை கொடுத்து முக்தியை பெறுவதே அறம் செய்வது, அறம் செய்ய விரும்பு. நன்றி, வணக்கம்.